அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மெல்லி நல்லாள் தோள் சேர். மென்மையான குணம் கொண்ட பெண்ணையே மனைவியாக தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். இதனை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். தேனுகாபுரி என்னும் சிறிய கிராமத்தில் மணிசுந்தரம் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நல்ல கல்வியும் நல்ல வேலையும் இருந்தன. திருமணம் குறித்து யோசிக்கும் போது அழகு அல்லது செல்வம் அல்ல, நல்ல குணம் கொண்ட பெண்தான் தன் வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும் என்று அவன் உறுதியாக எண்ணினான். இதற்காக பல பெண்களை அவன் சந்தித்தாலும் அழகையும் செல்வத்தையும் விட நல்ல குணமே வாழ்க்கைக்கு முக்கியம் என்று மணிசுந்தரம் எண்ணினான். ஒரு நாள் அவன் சந்தித்த பெண் அனிதா. அவளின் குரல் மென்மையானது, பேசும் சொற்கள் இனிமையானவை. பிறருக்கு உதவ முனையும் நல்ல மனப்பான்மை கொண்டவளாக அவள் இருந்தாள். அன்று அனிதா ஒரு வயதான ஏழைக்கு உணவு வாங்கிக் கொடுத்து உதவினாள். அதை மணிசுந்தரம் கவனித்தான். இவள் உண்மையிலேயே நல்ல குணம் கொண்டவள். இவள் என் வாழ்க்கை துணையாக வந்தால் என் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று அவன் மனதில் எண்ணினான். பின்னர் இருவீட்டார் சம்மதத்துடன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அன்பும் பாசமும் நிறைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: மென்மையான குணம் கொண்ட வாழ்க்கை துணையுடன் ஒன்றுபட்டு பாசத்துடன் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாகும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.